Welcome to HTAS YouTube channel. In the video, 10th standard science chemistry unit 7 in the lesson la short answer la paaka porom. Short answer la first question, define relative atomic mass. Atomic mass la nama nariya time problem niyum paathutom. Atom level la ulla mass relative na enna arthomna compare pandradhunu arthom. Edho onnu oda compare panni adha nama kandupidikirom nu arthom. Adukku definition kudukanum. Page number 92 la idukana answer irukku. Relative atomic mass of an element. இப்போ ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் அதெல்லாம் எலமெண்ட். பீரியாடிக் டேபிள்ல பாக்குறோம்ல அதெல்லாம் எலமெண்ட். அதனுடைய அட்டாமிக் மாஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ்னா கம்பேர் பண்றோம்னு சொன்னோம். எதோட கம்பேர் பண்றோம்னா கார்பன் 12 ஆட்டமோட கம்பேர் பண்றோம். 12ன்றது கார்பனுடைய அட்டாமிக் மாஸ். அதனால கார்பன் -12ன்னு கொடுத்திருக்காங்க. அதனுடைய மாஸை எடுத்து அதை 12ஆல டிவைட் பண்றோம். அதை டிவைட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்றோம்னு அர்த்தம். ஏன் கார்பன் 12 சூஸ் பண்ணிருக்கோம்னு இதுக்கு மேல கொடுத்திருக்காங்க. கார்பன்ல நிறைய ஐசோடோப் இருக்கு. ஐசோடோப்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதுல அட்டாமிக் நம்பர் எல்லாம் சேமா இருக்கும். அதாவது கீழே இருக்க நம்பர் சேமா இருக்கும், மாஸ் நம்பர் மேல இருக்க நம்பர் டிஃபரெண்டா இருக்கும். அதுதான் ஐசோடோப். அது கார்பன்ல நிறைய இருக்கு. அதுல கார்பன் 12 ஐசோடோப் தான் ஸ்டேபிளான ஐசோடோப். ஸ்டேபிள்னா அது நிலையா இருக்கும், அதுல மாற்றங்கள் அதிகமா இருக்காதுன்றது தான் மீனிங். சோ ஏதாவது ஒண்ணு நிலையா இருக்குன்னா அதை எடுத்து தான் கம்பேர் பண்ணுவாங்க. சோ கார்பன் 12 நிலையா இருக்கு, ப்ராப்பரா இருக்கு, ஸ்டேபிளா இருக்கு. அதனால அதை எடுத்து நம்ம கம்பேர் பண்றோம். எந்த ஒரு எலமெண்டோட அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கினாலே இந்த டெஃபினிஷன் ஈஸியா எழுதிடலாம். ஏஆர், ஏஆர்ன்றது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை ஏஆர்னு டினோட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஈக்குவல் டு அதை எப்படி எழுதணும்னா ரேஷியோ பிட்வீன். ரேஷியோ பிட்வீன்னாலே டிவைட் மாதிரி எழுதணும். இங்க பை போட்டு எழுதணும், டிவைட் பண்ணணும். அதுல மேல என்ன எழுதணும்? ரேஷியோ பிட்வீன் எது மேல எழுதணும்? ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப்ஸ். ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப்ஸ் ஆஃப் த எலமெண்ட். எந்த எலமெண்ட் கண்டுபிடிக்க போறோமோ அந்த எலமெண்டோட ஆவரேஜ் மாஸ். ஆவரேஜ்னா நம்ம மேக்ஸ்ல பார்த்திருப்போம், அந்த ஆவரேஜ் தான். ஆவரேஜ் மாஸ டிஃபரெண்ட் ஐசோடோப்ஸ், ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதுக்கு ஐசோடோப்ஸ் எல்லாம் இருக்கும். அதனுடைய ஆவரேஜ் மாஸை கண்டுபிடிச்சிட்டு அதை 2னா டிவைடுன்னு அர்த்தம். 2 1/12th பார்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் அ கார்பன் 12 ஆட்டம். கார்பன் 12 ஆட்டமோட மாஸ் எடுத்து அதை 12ஆல டிவைட் பண்ணோம். சோ இதுக்கு கிடைக்கிற ஆன்சரை இதோட டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறதா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ்னா கம்பேர் பண்றதுன்னு அர்த்தம். மேல இருக்கிற வேல்யூவை, அதாவது ஏதோ ஒரு எலமெண்ட்டை கார்பன் 12ஓட கம்பேர் பண்றோம்னு அர்த்தம். அதுதான் டினாமினேட்டர்ல வச்சிருக்கோம். சோ கார்பன் 12 டினாமினேட்டர்ல இருக்கு. எந்த எலமெண்ட் கண்டுபிடிக்க போறோமோ அது நியூமரேட்டர்ல இருக்கு. இது மாதிரி இருந்ததுன்னா, நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருந்ததுன்னா ரேஷியோ பிட்வீன் எழுதணும். 2ன்னு போட்டோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத நியூமரேட்டர்லயும், அதுக்கு அடுத்தது 2க்கு அடுத்தது இருக்கிறத டினாமினேட்டர்லயும் எழுதணும். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரேஷியோ பிட்வீன்லாம் எல்லா இடத்துலயும் டெஃபினிஷன்ல நிறைய இடத்துல வரும். So it is denoted as AR. அதை ARன்னு சொல்லுவாங்க. It is otherwise called, அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை இன்னொரு பேர் கொண்டு எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட். ஸ்டாண்டர்ட்னா என்னன்னா நிலையா இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம கம்பேர் பண்ணலாம்னு அர்த்தம். அதுதான் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கார்பன் 12 தான் கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஏன்னா அது ஸ்டேபிளா இருக்கு, நிலையா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ரைட் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் இட்ஸ் பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ். நம்ம ஐசோடோப்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். அட்டாமிக் நம்பர், கீழே இருக்கிற நம்பர் சேமா இருக்கும், மேல இருக்கிற நம்பர் மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருக்கும். அது பேர் தான் ஐசோடோப். ஆக்சிஜன் எலமெண்ட்டுக்கு உள்ள டிஃபரெண்ட் ஐசோடோப் சொல்றாங்க. அதனுடைய பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ், எவ்வளவு பெர்சன்டேஜ் அது இருக்கு அதையும் சொல்லணும். பேஜ் நம்பர் 94ல நம்ம எக்ஸாம்பிள் 1 சம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், சால்வ்டு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ல உள்ள ஒரு பார்ட்டை மட்டும் தான் எடுத்து ஆன்சரை எழுத போறோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தவங்களுக்குலாம் இதை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா புரியும். அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. இட் எக்ஸிஸ்ட் அஸ் a mixture of 3 stable isotopes in nature. ஆக்சிஜன்றது கலவையா இருக்கு, மிக்சரா இருக்கு. எப்படின்னா நேச்சர்ல, இயற்கையில 3 ஸ்டேபிள் ஐசோடோப்பா, ஸ்டேபிளான நிலையான ஐசோடோப்பா இருக்கு. அந்த 3 தான் இங்க கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன்றதுக்கு ஓன் எழுதிருக்காங்க. அதுக்கு கீழே நம்பர் எழுதிருக்கிறது எல்லாமே, ஆக்சிஜனுக்கு கீழே எழுதிருக்க நம்பர் அட்டாமிக் நம்பர், அதெல்லாம் சேமா இருக்கு பாருங்க. ஆனா மேல எழுதிருக்க மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க, 16, 17, 18. சோ இதுக்கு பேர் தான் ஐசோடோப். ஆக்சிஜனுக்குன்றதுனால ஆக்சிஜனை பத்தி அதனுடைய நம்பர்லாம் எழுதிருக்கும். பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா 8 ஆக்சிஜன் 16, இது 99.757 இவ்வளவு அளவு பூமியில இருக்குன்னு அர்த்தம், உலகத்துல இருக்குன்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் இருக்கிறது அதை விட 0.038 இதுவும் கம்மியா இருக்கு. இதுக்கு இன்பிட்வீன்ல 0.205. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு, தேர்ட் இருக்கிறது அதை விட கம்மியா இருக்கு, செகண்ட் இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இங்க வந்து ஐசோடோப் ஆர்டர்ல கொடுத்திருக்காங்க, பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ் வந்து அந்த ஆர்டர்ல கொடுக்கல. சோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ்ன்றது கேட்டிருக்காங்க. ஐசோடோப்ன்றது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான், சம்ல ப்ராப்ளம் எல்லாம் பார்த்ததுதான்.